மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாம் இந்த நாளில் கடந்த சில தினங்களாகவே தேவன் நமக்கு தந்தருளின 10 கற்பனைகளில் இருந்து சில வார்த்தைகளை குறித்தே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே ஒரு வார்த்தை தான், பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது, உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, மெய்சாட்சிக்காரன் பொய் சொல்லான், பொய் சாட்சிக்காரனோ பொய்களை ஊதுகிறார், பொய்களை ஊதுகிறார். அதே அதிகாரத்திலே 25ஆம் வசனத்திலே கூட நாம் பார்க்க முடிகிறது, மெய்சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறார், வஞ்சனைக்காரனோ பொய்களை ஊதுகிறார். ஆமாம், மெய்சாட்சி சொல்லுகிறவன் ஜீவனை ரட்சிக்கிறவனாகவும், வஞ்சிக்கிறவனோ பொய்களை ஊதுகிறவன். வஞ்சிக்கிறவன் யார் என்று சொன்னால், பொய் சாட்சி சொல்லுகிறவன் வஞ்சிக்கிறவனாய் இருக்கிறான். பிசாசானவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடினாலே அவனுக்கு உரியவர்களாய் பொய் சொல்லுகிறவர்களாகவும் பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படாதபடிக்கு நாம் உண்மை உள்ளவர்களாய், மெய்சாட்சி சொல்லுகிறவர்களாய், மெய் வழியை தெரிந்து கொண்டு பொய் வழியை வெறுக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்கிற வார்த்தையின்படியாக பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெரும் நிச்சயத்தோடு நித்தியத்துக்குரியவைகளிலே, பரலோக ராஜ்யத்துக்குரியவைகளிலே சிந்தையை செலுத்துவோம். அதனால் நாம் இன்புற்று வாழ்வோம். ஆமென்.